உலகம் முழுவதும் ஆன்லைன் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆன்லைன் மோசடி தொடர்பாக எத்தனையோ விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் மக்கள் தொடர்ந்து ஏமாந்து வருகின்றனர். பண ஆசை காட்டி ஏமாற்றுவதும் தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் ஆன்லைன் டிரேடிங்கிற்கு செயலி இருப்பதாகவும் அதுவே தானாக முதலீடு செய்து 1,00,000க்கு மாதம் ரூபாய் 3,000 முதல் 5,000 வரை லாபம் சம்பாதித்து தரும் என சமூக வலைதளத்தில் பரவியது. இதை பார்த்த பலர் அந்த செயலியினை பெற்றனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த செயலியினை பெற்றனர். இதற்கு ரூபாய் 40,000 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. கட்டணம் செலுத்திய பின்பு அந்த செயலி வேலை செய்யவில்லை. இதனால் செயலியினை விற்றவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். காவல்துறையினர் நவீன தொழில்நுட்பம் மூலம் மோசடி நபரை கண்டறிந்தனர். மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பது தெரியவந்தது. என்ஜினியரிங் பட்டதாரியான இவர் புதுவை மட்டுமன்றி நாடு முழுவதும் சுமார் 2,000க்கும் மேற்பட்டவர்களிடம் போலி செயலியினை விற்று சுமார் ரூபாய் 8 கோடி வரை மோசடி செய்தது தெரியவந்தது. இதை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த அவரை தேடி வந்தனர். சென்னை சோழிங்கநல்லூரில் அவர் மறைந்திருந்தது தெரியவந்தது. அவரை பிடிக்கச் சென்றபோது செல்போன் சென்னையில் பல இடங்களில் இருப்பதாக காட்டியது. சென்னையில் முகாமிட்ட காவல்துறையினர் சென்னை OMR பகுதியில் பதுங்கி இருந்த அவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 14 லேப்டாப், ஒரு சொகுசு கார், ரூபாய் 7,60,000 ரொக்க பணம், மின்சாதன பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதில் சிறப்பாக செயல்பட்டு மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினரை சீனியர் SP நாரா சைதன்யா பாராட்டினர். அவர் வந்து பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் MBA முடிச்சிருக்காரு. அவர் வந்து வேலை கிடைக்கல பெங்களூர் போகிறாரு. பெங்களூர் போகும்போது அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணுவோம். அப்போ அவங்கவுங்க டேக்கப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பண்ணுற வேலை இவரையும் நம்ம தான் பிடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் மற்ற போலீஸ் தான் அவங்க இதில் ஹேண்டில் பண்ணுவாங்க. தற்போதைக்கு அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 14 அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர்கிட்ட லேப்டாப்லாம் if they go to the website, they will get the details. Company registered. If you check a company, they will say it is registered with so and so this thing. Such company is there or not? Whether free, ma'am, they have to check in the internet. They have to check in the internet. Even if you put Alpha Trading Company, they will whether the company is registered or not. If it is registered, ma'am, they can go to